ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குக்கிங் தான். அதுவும் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான். ஃபுல்கா அண்டு ஃபுல்கான்னா சப்பாத்தி தான், வேறு ஒன்றும் இல்லை. 12 seconds later சப்பாத்தியை நல்லா தின்னா உருட்டிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு டஸ்ட் பண்ண அந்த மாவு வச்சு வீட்டில் சொல்லுவாங்க, வெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சா, உருளைக்கிழங்கு போட்டு பிசைஞ்சா, ஆயில் ஊற்றி போட்டால் பிசைஞ்சா நல்லா சாஃப்டாக வரும்னு சொல்லுவாங்க. பட் அது அப்படி கிடையாதுங்க. மாவில் கரெக்டாக தண்ணி ஊற்றி பதமாக பிசைஞ்சால் மட்டும்தான் நம்ம சப்பாத்தி சப்பாத்தி மாதிரி வரும். இல்லைன்னா அது அப்பளம் மாதிரி தான் வரும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம இதை தேய்க்கும் போது நம்ம டஸ்ட் பண்ணனால இது ரொட்டேட் ஆகுது. அப்படிங்க பட்சத்தில் அது ஈவனாக அதோட சேஃப் கொண்டு வரும். எப்படின்னா இந்த தின்னஸ் ஈக்குவலாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதனால டஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ மறுபடியும் டஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நம்ம ரவுண்டாக உருட்டிக்கிட்டோம். இப்போ அதை பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கல் ஹீட் ஆகிட்டு நம்ம இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். இதில் நம்ம கோதுமை மாவு போட்டு தேய்ச்சோம். பட் மைதா மாவு போட்டு தேய்ச்சா இன்னும் நைஸாக வரும். அதுக்கப்புறம் இதை திருப்பும் போது கீழே நிறையா மாவாக இருக்கும். அதுக்கு ஒரு துணி வச்சு நம்ம அதை தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் என்ன பண்ணுவோன்னா, நல்லா ஆயில் ஊற்றி சப்பாத்தி போடுவோம், இல்லைன்னா நான்ஸ்டிக் தவாவில் போடுவோம். அதை விட இது கொஞ்சம் ஈஸியாகவே எனக்கு தெரியுது. இது ஒரு சைடு நல்லா குக் ஆகி ஒரு சைடு ஆஃப் குக்கிங்கில் இருக்கணும். இப்போ நம்ம அதை திருப்பி போட்டிருக்கோம். கீழே நல்லா வெந்ததும் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரண்டி விட்றேன். இதில் கொஞ்சம் நல்லா வெந்த பகுதி மேலேயும் கொஞ்சம் வேகாத பகுதி கீழேயும் வச்சுருக்குறோம். இப்போ நம்ம இதில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட்லேயும் கீழே வச்சிடக்கூடாது, கரிஞ்சிரும். நம்ம அதோட ஹீட் மேலே வரும்ல, அந்த இடத்துல வச்சா இப்படி பூஸ்ன்னு சூப்பராக வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஹாட் பாக்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாய்.